தமிழகத்தில் கடந்த 2 மாத காலமாக மழை பெய்திருந்தாலும் அதை நம்முடைய அரசாங்கம், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய பாதிப்பு இல்லாமல் அதை சரி செய்து சமாளித்து வந்திருக்கிறார்கள். அந்தந்த மழை பெய்கிற நேரத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியிலே நேரடியாகவும் காணொலி காட்சி மூலமாகவும் பேசி தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய சிஆர்ஏ, நம்முடைய டைரக்டர், செக்ரட்டரி போன்ற நம்முடைய வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரி பற்றியும் சொல்லி தகுந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வரும் 28, 29, 30 தேதிகளில் மழை இருக்கும் என்ற ஒரு செய்தியை வானிலை ஆய்வு மையம் நமக்கு தகவலாக கொடுத்திருக்கிறார்கள். அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அதையும் சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய போக்கை 28ஆம் தேதி எந்த பக்கம் அது நகரும் என்பதை சரியாக சொல்ல முடியும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் நாம் எதிர்பார்த்து எந்த பகுதியிலே சென்றாலும் அதை எதிர்கொள்வதற்கு வசதியாக சென்னை மாநகராட்சியுடைய ஆணையாளர், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர், திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் பற்றியெல்லாம் நாங்கள் காணொலி காட்சி வாயிலாக இப்பொழுது நாங்கள் பேசி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தகுந்த முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறோம். புயல் வந்தாலும் மழை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதையும் தன்னார்வலர்களையும் தயார் நிலையில் இருக்க வைக்க வேண்டும் என்ற அந்த செய்தியையும் மாவட்ட நிர்வாகத்திற்கு நாங்கள் அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியரோட தற்போது ஆலோசனை மேற்கொண்டீங்க. என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அந்தந்த பகுதியில், குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரத்துல எல்லாம் 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நீங்க மேற்கொள்ளுங்க? முதல்ல தாழ்வான பகுதியில் இருக்க மக்களை அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க வேண்டிய அந்த கல்யாண மண்டபமோ பள்ளிக்கூடமோ அதை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு வேண்டிய உணவுகளை முதல்ல நாம் தயாராக வைத்துக்கொள்வோம். அது வந்த பிறகு தயார் செய்கிறோம் என்றும் இல்லாமல் முதல்ல தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக குழந்தைகளுக்கு பால் போன்ற அந்த அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இங்கிருந்து NDRF, SDRF அந்த படைகளையும் நாங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம்.